ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் விட்டு ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 2 பிரிஞ்சி இலை, மீடியம் சைஸ் வெங்காயம் 2, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடணுங்க. நல்லா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி நீள்வாக்கில் கட் பண்ணி, நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி நான் 2 எடுத்துருக்கிறேன். சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி மசாலா வந்து 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே வெஜிடபிள்ஸ் வந்து நான் இன்றைக்கி வந்து பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் பட்டாணி, சோயாபீன் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 1 1/2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 3 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. நீங்கள் அதுக்கு தக்கன பார்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிறதுக்கு தக்கன சாப்பாட்டு அரிசி தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கிறேன். நல்லா இருந்துச்சுங்க. குக்கரில் விசில் விட்டு எடுத்திங்கன்னா சுவையான வெஜ் பிரியாணி ரெடி. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.